ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஊட்டி. இன்னைக்கு நம்ம சென்னை ஊட்டி கார்டன்ல இருந்து ஒரு சின்ன vlog தான் வந்து பார்க்க போறோம். அதாவது பழ அறுவடைகள் தான் பார்க்க போறோம். எப்பவும் போல கிடைக்கக்கூடிய பழங்கள் மற்றும் கொஞ்சம் வித்தியாசமான பழங்கள் அறுவடையை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த vlogல. முதல்ல வாழைப்பழம் அறுவடை பார்க்கலாம். இந்த வாழைப்பழத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த வாழை மரத்தை பத்தி வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு 6 அடியிலே வந்து காய்க்கக்கூடிய மரம். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 5 அடி இருக்கேன் அப்படின்னா, இது என்னோட ஒரு 1/2 அடி மேலே இருக்கும், அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம காயை வந்து அப்படியே தொடுற மாதிரி இருக்கும். இது என்ன பழம்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வந்து மலை வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பச்சை நாடா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பச்சை வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறம் வந்து மாறாது, பச்சை கலர்லேயே இருக்கும், நல்லா வந்து நீட்டமாக இருக்கும் பழம் பார்க்கறதுக்கு. இது வந்து நம்ம இப்போ இன்னைக்கு அறுவடை பண்ண போகிறோம். நல்ல காய் வந்து நல்லா முத்திடுச்சு. நான் ஏற்கனவே வந்து அந்த பிஞ்சா வந்து காமிச்சிருப்பேன். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல்னா ஈஸியாக நம்மளால வெட்ட முடியுது. பொதுவாகவே வந்து வாழை மரம் வந்து மரத்தை வந்து வெட்டிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம வந்து காயை வந்து வெட்ட முடியும். அதாவது வாழைத்தாரை வந்து வெட்ட முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைத்தாரை வெட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மரத்தை வந்து வெட்டிடணும். அந்த மாதிரி அப்புறமா மரத்தை வெட்டிட்டு அது உள்ள இருக்கக்கூடிய அந்த வாழைத்தண்டை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதனுடைய பழம் நான் வந்து நல்ல அதாவது ஒரு 2-3 நாள்ல வந்து பழுத்துருச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட். இந்த பழம் வாய்ப்பே இல்லை. கடைகளில் வாங்கி நம்ம சாப்பிட்ற அந்த பழத்தை விட வீட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழம் வந்து செம்ம டேஸ்ட்டு. இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வீட்டில் மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். ஏன்னா ரொம்ப ஹைட்டு வளருது கிடையாது, வேரும் ரொம்ப அடியில் ரொம்ப போக போகிறது கிடையாது. வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அகலமான தொட்டி இருக்கணும். அகலமான பாட்டு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வாழை மரம் வீட்டில் வந்து வளர்க்க முடியும். மண்ணோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம் இருக்கணும், அவ்வளோதான். அதாவது நான் எப்பவுமே தேங்காய் நார் அதிகமாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். பட் இதுக்கு வந்து மண்ணோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது வேர் பிடிப்பு உங்களுக்கு இருக்கும். பக்கத்தில் அந்த சின்ன சின்ன வாழைக்கன்றுகளும் உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். நல்ல இது ஒரு பெரிய கன்று வளர்ந்த பிறகு அதுக்கப்புறமா பக்க கன்றுகளை வந்து வளர விடுங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ். அடுத்ததை நம்ம வந்து செரி பழம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து செரி பழம் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நிறைய வந்து பிஞ்சு விடுது, ஆனால் பழம் வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். எது வந்து சாப்பிடுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். ஆனால் திடீர்னு போய் ஒரு நாள் போய் பார்க்குறேன், அதாவது பிஞ்சுலாம் நிறைய இருந்துச்சு. சரி இதுவும் அந்த மாதிரி தான் போயிடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் போய் ஒரு 2 நாள் கழிச்சு போய் பார்த்தா எல்லாமே பழமாக இருந்தது. எனக்கு ஒரே சந்தோஷம், பயங்கர ஆச்சரியமா போயிடுச்சு. எதுவுமே வந்து சாப்பிடலையே அப்படின்னு பார்த்தா நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய காய்க்க ஆரம்பிச்சோன்னே அது சாப்பிட்டு போக மிச்சம் தான் இப்போ நீங்க பாக்குறது. அந்த அளவுக்கு நிறைய கொத்து கொத்தா காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பழம் சாப்பிட்டு அந்த விதை எல்லாமே கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. பார்க்கறதுக்கான ஒரு அழகா ஒரு மணி போல நல்ல அழகா சிவப்பு கலர்ல ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு மெயினா இதை பார்க்கும்போது. ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த ரெட் ரோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கான்ட்ராஸ்ட் ரெட்டு பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த ஃபீல் எனக்கு இதில் இருந்தது. அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு குட்டி ஆப்பிள் தொங்குச்சுன்னா எப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஊட்டியில் இருக்கிற ஒரு ஃபீலை வந்து இந்த பழம் வந்து கொடுத்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. சுவை வந்து பழத்தோட சுவை வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பெருசாக பிடிக்கலன்னு தான் சொல்லணும் நான். ரொம்ப பெருசான சுவை, அந்த நம்ம ஊரில் இந்த வாழைப்பழம், மாம்பழம் அதெல்லாம் சாப்பிட்ற அந்த டேஸ்ட், அதாவது வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் இதில் இல்லை. அந்த சுவை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக, அதாவது அதிகமாக விரும்பி சாப்பிடணுன்ற ஒரு டேஸ்ட் இல்லை. ஓகே. ஆனால் வந்து கொஞ்சம் செங்காயான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பழத்துக்கும் காய்க்கும் நடுவில் இருக்கும், இடைப்பட்டது இருக்கும். அது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது. என்ன ரீசன் தெரியல. ஒருவேளை இன்னும் நல்லா பழுக்கணுமா அப்படின்றது எனக்கு புரியல அது. ஓகே, சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா, கொய்யாக்காய் சொல்லவே வேணாம். நல்ல அழகா தரையோடைய அழகா காய்ச்சிருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த கொய்யாக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். உள்ளே வந்து ஒரு லைட் பிங்காக இருக்கும். அதாவது ரொம்ப டார்க் பிங்க், அந்த நாட்டு கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்கும். ஆனால் ரொம்ப சுவையாக இருக்குங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிள் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும் இந்த கொய்யாக்காய் சாப்பிடும்போது. இது வந்து நாட்டு வெரைட்டி அப்படிலாம் கிடையாது, ஒட்டுக்கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கின கண்ணு இது. அடுத்ததா மல்பரி. மல்பரி பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் மறுபடியும் வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன். நிறைய வந்து பிஞ்சு இறங்கியிருக்கு, அழகாக இருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த மல்பரியோடைய பழத்தினுடைய சுவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. ரொம்ப அந்த டேஸ்ட் இல்லை, பட் ஒரு மிதமான ஒரு சுவை இருக்கு. பட் ஆனால் ரொம்ப என்ன சொல்றது, அந்த சுவை வந்து நல்லாவே தான் இருக்குன்னு சொல்லணும். ரொம்ப இனிப்பு சுவை அப்படி சொல்ல முடியாது, பட் அந்த டேஸ்ட் ஓகே. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, மிகவும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. முக்கியமாக இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால எனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். இது இன்னும் நிறைய கொத்து கொத்த காய்க்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இவ்வளோத்தையும் காமிச்சிட்டு நம்ம ரோஸ் செடியை காமிக்காம போனோம்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதனால கொஞ்சமாக அப்படி ரோஸ் செடியை வந்து ஒரு கிளான்ஸ் லைட்டாக அங்கங்கே சும்மா காமிச்சிடுறேன். எப்படி இருக்கு சென்னை ஊட்டி இப்போதைக்கு அப்படின்றத மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன், பார்த்துக்குங்க.
பார்த்து மனசு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குங்க. நிறைய பேர் வந்து ரோஸ் கார்டனுக்கு வந்து டிப்ஸ் கேட்குறீங்க. நான் மாடியில் வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அந்த 2 டிப்ஸ் நிறைய பேர் டவுட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒன்று வந்து புதுச்செடி வாங்கிட்டு வந்து வச்சா துளிர் வரமாட்டேன்து அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. இன்னொன்று வந்து மொட்டு வரும்போதோ இல்லைனா துளிர் வரும்போதோ கருகி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது 2த்துக்குமே அந்த டிப்ஸோட நம்ம கார்டனிங் டூரும் வரப்போகுது. அதாவது மாடித்தோட்ட கார்டனிங் டூர் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நிச்சயமாக அது உங்களுடைய மனசுக்கும் சரி கண்ணுக்கும் சரி ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதை நான் நம்புகிறேன். ஓகே, இதோட இந்த vlog வந்து முடியுது. நம்ம இன்னொரு சென்னை ஊட்டி vlogல மீட் பண்ணலாம். கூடவே நம்ம மாடி தோட்டத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கார்டனிங் வீடியோஸ்க்கு நம்ம சென்னை ஊட்டி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.